அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலை நம்ம பேசலாம். ஒரு நபர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சார் எனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் வேலை செய்கிற இடத்துல என்னை விட திறமை கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டு அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. என்னால் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியல. ஆனால் என்னை விட கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. நான் வேலை சொல்லி கொடுத்து தான் அவங்க அந்த நிலைமைக்கே போயிருக்காங்க. ஸோ இதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுது அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, இல்லை திறமை இருக்குது, நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களால் அடுத்த இதுக்கு செயல்படுத்த முடியல. உங்களுக்கு அப்புறம் வரவங்க அடுத்ததுக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. சிறப்பாக நம்ம இந்த தகவலுக்கு போகலாம். அப்புறம் இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க திருச்சியில் இருக்காங்க. ஒரு மெஸ் நடத்துகிறாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி ஒரு மெஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நான் சமைக்கிறேங்க. என்னோடய டேஸ்ட் என்னோடய சொந்தக்காரங்க சாப்பிட்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் அந்த மெஸ்ஸில் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல சார். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு 30 பேர் வருவாங்கன்னு சமைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி 10 பேர் தான் வராங்க, இல்லை 5 பேர் தான் வராங்க. எனக்கு நிறைய பொருள் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ என்னால் அந்த இடத்துல லாபம் சம்பாதிக்க முடியல. என்ன செய்கிறது? என்னோடய திறமை சமையலில் அவ்வளோ சூப்பராக பண்ணுவேன். ஆனால் என்னால் பொருள் ஈட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 2 பேருக்குமே பதில் ஒன்று தாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு இஷ்யூ தாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேர் கேள்வி கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரலைங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அறிவு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அடுத்த நிலைமைக்கு போயிடுவாங்க. உங்களால் அதை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். அதாவதுங்க, இந்த இயற்கையின் சட்டம்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னை எடுத்துக்கங்க. நான் இப்போது கார் ஒரு 20 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேங்க. கார் நல்லா ஓட்டுவேன், அற்புதமாக செயல்படுத்துவேன். அப்படிங்கிற திறமை என்கிட்ட நிறையா இருக்குது, அறிவு நிறையா இருக்குது. கார் ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையிலேருந்து நான் சேலம் போகணும். கார் எடுத்துகிட்டு போனால் சேலம் போயிடலாம். ஓகேங்களா? ஆனால் எனக்கு எல்லாம் அறிவு இருக்குது, எனக்கு அந்த காரை பக்காவாக ஓட்ட தெரியும், அதை கண்ட்ரோல் பண்ண தெரியும், எல்லா திறமை இருந்தாலும், ஓகேங்களா, நான் நல்லா ஓட்டிகிட்டு போனாலுங்க எதுக்கால வரவங்க கார் மேலே நேராக முட்டிட்டா நான் சேலம் போக முடியுமா? என்னோடய நோக்கம், என்னோடய அறிவு திறமையினால் என் கார் எடுத்துக்கிட்டு நான் சென்னையிலேருந்து சேலம் போகணும். அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. எனக்கு அறிவு நிறையா இருக்குது, எனக்கு திறமை நிறையா இருக்குது, எக்ஸலண்ட்டாக கார் ஓட்டுவேன். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் இங்கேருந்து சேலம் போகணுன்னா, காரில் போகணுன்னு சொன்னால், எனக்கு சுற்றியும் ஒரு 1000 நிகழ்வுகள் கரெக்டாக நடந்தால் தான், என்னை சுற்றி 1000 நிகழ்வுகள் கரெக்டாக நடந்தால் தான் நான் இங்கேருந்து சேலம் போக முடியும். அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இது தாங்க இயற்கையின் சட்டம். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நான் இங்கேருந்து சேலம் போகணுன்னா 1000 நிகழ்வுகள் என்னை சுற்றி ஆப்போசிட்டில் வரவங்க சிறப்பாக ஓட்டணும், என் பின்னால் வரவங்க அற்புதமாக ஓட்டணும், ரோட் கிராசிங்கில் போகிறவங்க சிறப்பாக ஓட்டணும். இந்த மாதிரி 1000 சூழ்நிலைகள் கரெக்டாக நடந்தால் மட்டுமே தான் நான் இங்கேருந்து சேலம் போக முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னாங்க, எனக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1% தான். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் 1000 நிகழ்வுகள் சிறப்பாக நடக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதான் 99%. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாங்க, பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தினோட பிளஸ்ஸிங், தமிழில் சொன்னால் அருள் அல்லது இறைத்தன்மை அப்படின்னு கூட சொல்லாங்க. நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி இல்லை ஒரு பிளஸ்ஸிங் இல்லை ஒரு அருள்
நம்மளை சுற்றி ஒரு 1000 நிகழ்வுகளை சிறப்பாக செய்கிறதுனால மட்டுமே நான் வந்து இங்கேருந்து சேலம் போக முடியும். இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சுருங்க. அதாவது நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, எனக்கு நல்ல திறமை இருக்குது, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நான் வந்து ஒரு அகங்காரத்தில் இருக்கிறேன். என்னால் மட்டும் சூப்பராக ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் சேலம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய அகங்காரம். ஸோ எனக்கு அந்த அருள், இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள், பிரபஞ்சத்தினோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்காது. ஸோ என்னோடய உழைப்பு, என்னோடய அறிவு, என்னோடய திறமை பார்த்திங்கன்னா நான் கார் ஓட்டுறது 1% மட்டுமே. மற்றவர்களோட சூழ்நிலைகள், இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை சூழ்நிலைகள், எனக்கு எதிராக இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் 99% சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே நான் சென்னையிலேருந்து சேலம் போக முடியும். ஸோ இதுதாங்க இறைத்தன்மைன்னு சொல்கிறது. இதுதான் நேச்சுரல்ஸ் லா, இதுதான் இயற்கையின் சட்டம். ஸோ இதை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ அந்த நபர் சொல்லியிருந்தீங்கல்ல, வரவங்க என்னை விட கம்மியாக படிச்சிருக்காங்க, நான் தான் தொழில் சொல்லித்தரேன், ஆனால் அவங்க ப்ரொமோஷன் ஆகிட்டு மேனேஜர் ஆகிட்டு போகிறாங்க. அந்த நபர்கிட்ட அருள் நிறையா இருக்குங்க. அறிவு திறமை கம்மியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள் அவர்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தினோட அருள், இறைத்தன்மையை அதிகமாக நீங்கள் வளர்த்துக்குங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்கல்ல, ஹோட்டல் தொழில் நான் பண்ணுறேன் சிறப்பாக. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா, உங்களோட பேச்சிலேயே நான் பார்த்தேன், நான் அற்புதமாக பண்ணுறேன், எனக்கு நல்ல திறமை இருக்குது, என்னோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னே தான் சொல்கிறீங்களே ஒழிய, நீங்கள் இதை வந்து உங்களோட உழைப்பு இருக்குது, உழைப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த பிரபஞ்சத்தின் உதவியால், இந்த இறைவனோட சக்தியால் நமக்கு வெளியில், உங்களுக்கு வெளியில் இருக்கிற பல நபர்கள் வந்து சாப்பிட்ணும், அவங்கக்கிட்ட இந்த பொருளாதாரம் வேணும், அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு 10 பேர்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் சிறப்பாக நடந்தால் மட்டுமே நீங்கள் அந்த ஹோட்டல் கடையில் லாபம் சம்பாதிக்க முடியும். அதற்கு உங்களோட மனநிலையில் அந்த அகங்காரத்தை தூக்கிடுங்க. நான் சூப்பராக சமைக்கிறேன், நல்லா சமைக்கிறேன், வரமாட்டேங்கிறாங்களேங்கிறத விட்டுட்டு நான் சிறப்பாக என்னோடய கடமையை அற்புதமாக வேலை செய்கிறேன். ஸோ இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங், உங்கள் எண்ணம் இருந்தால், அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருந்தால், அந்த இறைத்தன்மை உங்களுக்கு இருந்தால், கட்டாயம் உங்களோட ஹோட்டல், உங்களோட மெஸ் வந்து சிறப்பாக நடக்குங்க. இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ எந்த ஒரு மனிதனுக்குமே அகங்காரத்தை தூக்கி வச்சுருங்க. நான் என்னோடய காரு, நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறீங்க, என்னோடய காரு, என்னோடய வீடு, என்னோடய பொண்ணு, நான் அங்கே ஒரு வீடு வச்சுருக்கேன், நான் என்னோடய கம்பெனி, அப்படி தான் பேசுகிறீங்க. அந்த அகங்காரத்தை தூக்கி வச்சுருங்க. அகங்காரத்தை தூக்கி வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் எனக்கு பிளஸ்ஸிங் நிறையா இருக்குது, இந்த இறைத்தன்மையினால் எனக்கு நல்ல அருள் இருக்குது அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ, ஸோ உங்களோட உழைப்பு, உங்களோட அறிவு திறன் 1%, 99% இந்த பிரபஞ்சத்தினோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். ஸோ பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா மட்டும்தான் உங்களோட தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் அந்த வேலை சிறப்பாக 100% ப்ரொடக்ஷன் வரும், 100% ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நம்மளோட எண்ணங்கள் வந்துங்க இந்த பிரபஞ்சத்தோட, நம்ம எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தோட அலைகளோட கனெக்டிவிட்டி ஆகணும். ஸோ இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ சிறப்பான பயிற்சிகள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் மனம், எண்ணம், சிந்தனையை சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அற்புதமாக அனைத்தும் கிடைக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க.